மக்களே இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வெளியே இருக்கேன். நீங்கள் ஆர்ச் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு காலத்தில் சவுத் சைட்லாம் யார் இடம் வாங்குவா, பெருங்கல்தூர் தாண்டிலாம் யார் இடம் வாங்குவா அப்படின்னு கேட்டவங்களுக்கு நல்ல ஒரு செவுட்டடியான ஒரு பதில் இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். இது வந்த அப்புறம் இந்த இடத்தோட டெவலப்மெண்ட்டு, இந்த இடத்தோட லே அவுட் வேல்யூலாம் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற இந்த ஒரு கிளாம்பாக்கம் ஏரியாவில் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான லே அவுட் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். கரெக்டாக 4 கிலோமீட்டர் நீங்கள் போயிடலாம். இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து 4 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு போயிடலாம். அதே நான் காட்டுறேன், போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்கே பர்டிகுலராக வேறு என்ன ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்ததுனால இங்கே மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கொண்டு வராங்க. நீங்கள் பார்க்கலாம் இப்போவே எந்த அளவுக்கு வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு பாருங்கள். வண்டி ஆக்சஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. இங்கே மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வந்துடுச்சுன்னா ஸோ இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றத நீங்களே யோசிங்க. ஆல்ரெடி கோயம்பேடுக்கு ஈக்குவலாக இங்கே லேண்ட் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் மெட்ரோ வந்துடுச்சுன்னா இந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போயே உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக நான் காட்டுறேன். பாருங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இந்த சரௌண்டிங்கில் யாராவது வீடு இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் இல்லாவே வாங்கிட முடியும் நீங்கள் நான் காட்ட போகிற ப்ராஜெக்ட்டில். ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக அப்படியே என் கூட கண்டினியூ பண்ணுங்கள். கிளாம்பாக்கம் ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணி அதே GST ரோட்டில் தான் நான் இப்போ நிற்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா KFC, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல், ஃபரூசி எல்லாமே இருக்குது. இந்த GST ரோட்லேயே தான் நான் நிற்கிறேன். இந்த GST ரோட்லேருந்து இப்போ நம்ம போகிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.3 கிலோமீட்டர். நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து 4 கிலோமீட்டரில் சைட்டுன்னு. ஸோ 4.3 கிலோமீட்டரில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த ஏரியாவே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு வெல் டெவலப்டான ஏரியா. இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஏரியாவில் எல்லா கடைகளும் இருக்குது. அப்படியே போகிற வழியும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ரயில்வே ஆக்சஸும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வந்தாச்சு, சைட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும், தி டாசா குரூப் மெடோரா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நியூ லே அவுட்டு. ஸோ இப்போ அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. நான் உங்களுக்கு வண்டியை விட்டுட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே இறங்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மக்களே, சைட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், சைட்டு வெளியே அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான நியூ ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரியும், நான் முன்னாடியே காமிச்சேன், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து காமிச்சேன். கரெக்டாக கிளாம்பாக்கம் டெர்மினஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிளாம்பாக்கம் பக்கத்தில் வெறும் 4 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஒரு சைட்டில் இடம் வாங்குறதுக்கு உங்கள் கையில் வெறும் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு இடம் வாங்கிட முடியும் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய டாசா மெடோரா அப்படின்ற ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதனூர் ஊர் தான், ஆதனூர் லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டுக்கு வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஸ் எல்லாமே போயிட்டு வரது நீங்க பாத்திருப்பீங்க. சோ இங்க இருந்து நம்மளால ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வர வழியில நிறைய கடைகள் இருக்கிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம சைட்டை சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து கடைகள், வீடுகள் எல்லாமே சுத்தி நிறைஞ்ச ஒரு பகுதி தான். சோ நம்ம காம்பவுண்டுக்கு அப்படியே பின்னாடி லெஃப்ட் பாத்தீங்கன்னாலே லைனா ஃபுல்லா வீடுகள் தெரியுதா பாருங்க. ஃபுல்லாவே வந்து சைட்டை ஒட்டியுமே எக்கச்சக்கமான வீடுகள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைஞ்ச ஒரு பகுதி தான் அது. சைட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வீடு தான். சோ ஃப்ரண்ட் ஆகட்டும், பேக் ஆகட்டும், சைட்டுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கு. சோ நியூ சைட்டு தானே. நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பக்கத்துலயே வந்து பாருங்க 2 வீடு, நல்ல ஒரு பங்களா ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க. நீங்க அப்படியே உள்ள வாங்க, சைட் உள்ள எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்து நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா டெவலப் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சி ஒரு கேட்டும் கொடுத்திருக்காங்க. 33 ஃபீட் 24 ஃபீட்டுக்கு பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. சைட்டுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு 20 அடிக்கும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்கு, நீங்க பார்க்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒட்டியுமே வந்து வீடுகளும் இருக்கு. நீங்க பாருங்க,
ஃபுல்லாவே வந்து வீடுகளும் இருக்கு. ஸோ இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. ஸோ 3 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 லான்ச் பண்ணிருக்காங்க. 44 பிளாட்ஸ் டோட்டலா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த பிளாட் உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கண் கூட பார்க்கலாம். இங்க ஒருத்தவங்க போர்வே போட்டாங்க பாருங்க. ஒரு கஸ்டமர் இங்க பர்ச்சேஸ் பண்ணி போரே போட்டுட்டாங்க. ஸோ நல்ல ஒரு வசதிகள் நிறைஞ்ச ஒரு பகுதி தான் இது. ஒரு 3 லட்ச ரூபா உங்க கையில இருந்தாலே உங்களால இங்க ஒரு பிளாட்டை உங்களால வாங்கிட முடியும். ஸோ இங்க பர்ச்சேஸ் பண்ற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ அது என்னன்றதையும் நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன்லாம் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குல்ல. ஸோ எந்த மாதிரியான ஒரு லொகேஷன். ஸோ இது ஒரு வீடு கட்டி வரவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இடம். ஸோ ஆப்வியஸா நான் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கிளாம்பாக்கம்ல மெட்ரோ வரப்போகுது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஆக்சஸ் இருக்கு. இன்னும் சென்னை சரௌண்டிங்ல எல்லாமே வரப்போற டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த ஜிஎஸ்டி ஒட்டி தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி ஒட்டி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்க என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் யாராவது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா பிடிக்கும். எதனாலனா எல்லா வசதிகளும் நிறைஞ்ச பகுதி அப்படின்றதுனால. இப்போ நம்ம வந்து பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும், இங்க ஒரு இடம் வாங்கிட முடியும். ஸோ பிளாட் ரேட் பட்ஜெட் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு உங்களால ஒரு ஒட்டுமொத்த பிளாட்டே இங்க வாங்கிட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டிடிசிபி என்ற அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது. ஸோ பேங்க் லோனுமே பண்ணி தராங்க. அப் டு 90% இருக்கும் பேங்க் லோனுமே அவைலபிளா இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம் ஒரு 3 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தாலே உங்களால இடம் வாங்கிட முடியும்னு. ஸோ இங்க மார்க்கெட் ரேட் எல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரேட் வந்து கம்மி பண்ணி தான் தராங்க. நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட இவங்க கம்மி பண்ணி தராங்க. ஸோ இவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 லட்ச ரூபாய்க்கு மனையும் 45 லேக்ஸ்க்கு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாவும் உங்களால வாங்கிட முடியும். ஸோ இதுதான் இவங்க கோட் பண்ற பட்ஜெட் பிரைஸ் இது. ஸோ இங்க பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா வந்து ஃப்ரீயா பண்ணி தராங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ வீடியோல இருக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இது டைரக்ட் இந்த டெவலப்பர்ஸோட நம்பர் தான். நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா புரோக்கரேஜ் கமிஷன், அந்த மீடியேட்டர் கமிஷன் எதுவுமே இருக்காது. டைரக்டா மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ்க்கு உங்களால டைரக்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு பிளாட் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாய் கிட்ட இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சரௌண்டிங்ல நிறைய லே அவுட் இருக்கு. நீங்க அதெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு வரலாம். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 200 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி தராங்க. வரவங்க என்கொயரி வந்து பார்த்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற சைட் எல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். 25 லட்ச ரூபாய்க்கு கிளாம்பாக்கம் பக்கத்துல இப்படி ஒரு லே அவுட் தரது நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் தான். 45 லட்ச ரூபாய்க்கு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா வேற. ஸோ இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கண்டிப்பா வந்து தேடிட்டு இருப்பீங்க. இந்த சரௌண்டிங்ல அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த சரௌண்டிங்ல இந்த மாதிரி இடம் வீடு ஏதாவது தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வந்து சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு மோர் டீடைல் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Until then signing off. It's me Tinto. Tata bye. See you and take care.